அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தற்போது மிகவும் தீவிரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவுடையனோட கூட்டணியில் சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட வரவங்களுக்கு அதிகாரத்திலையும் ஆட்சிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் இப்போது தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை நம்பி அரசியல் தலைவர்கள் கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கையும் மக்கள் பலத்தையும் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, இப்போ முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதிகாரத்தில் யாருமே பங்கு அளிக்கிறதில்ல. 1 சீட்டு 2 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்களோ தவிர, அமைச்சரவையிலையோ அதிகாரத்திலையோ பங்கு அளிக்கிறதில்ல. அதனால் விஜய் கிட்ட போனால் அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா, ஒருவேளை விஜய் ஜெயிக்கிற மாதிரி இருந்தார் அப்படின்னா நமக்கு அமைச்சரவையில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போட சில அரசியல் தலைவர்கள் யோசிக்கிறாங்க. அந்த வகையில் தான் தற்போது காங்கிரஸ் விஜய் பக்கம் சாயலாமா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் பயங்கர தீவிரமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சா தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயும் விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. விஜயை வச்சு பிரச்சாரம் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம், மற்ற மாநிலங்கள்லேயும் நமக்கு மவுஸ் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 2வது, நான் விஜய் கூட போயிடுவேன், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு திமுகவுக்கு பயங்காட்டினா திமுக இன்னும் கூடுதல் சீட்டுகளை வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குலையும் தற்போது காங்கிரஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக சைடில் சொல்லணும் அப்படின்னா, திமுக நாங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது, நாங்கள் இது வரைக்கும் வரலாற்றிலேயே யாருக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததே கிடையாது, எம்எல்ஏ சீட்டு வேணால் கொடுப்போம், அதிகாரத்தில் அமைச்சரவையில் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் பங்கு கொடுத்தது கிடையாது, இனிமேலும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சிறிய பயம் இருக்கிறது. ஒருவேளை அவங்க விஜய் கூட போயிட்டாங்கன்னா விஜய் கட்சி பலமானதாக ஆயிரும், நமக்கு கொஞ்சம் பலவீனமாயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வர மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் 6 சீட்டு காலியாக இருக்கிறதுனால திமுக தேமுதிகவுக்கு 1 சீட்டும் காங்கிரஸுக்கு 1 சீட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறாங்களாம். இப்போ அமைச்சரவை பெருசா இல்லை இந்த 1 சீட்டு பெருசா அப்படிங்கிறத காங்கிரஸ் தான் முடிவு பண்ணும். ஒருவேளை அமைச்சரவை தான் எனக்கு பெருசு, அந்த பெரிய இதுதான் வேணும் அப்படின்னா விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இருக்கிறதே போதும், விஜய் அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக கிட்ட கொடுக்குற சீட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு திமுக கூடவே கூட்டணியை வைக்குமா அப்படிங்கிறத காங்கிரஸோடைய கொள்கையை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் முக்கியமான அறிவிப்பு வெளியாகும். திமுக தரப்புலையும் சரி, அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் சரி, காங்கிரஸும் யார் கூட கூட்டணி வைக்கலாம் என்னன்றது ஃபைனல் முடிவு, இறுதி முடிவு எடுக்க போகிறாங்க. திமுகவும் காங்கிரஸ் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. எத்தனை சீட்டு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி தெரியும். மொத்தம் 35 சீட்டு காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்டிருக்கிறதாகவும், ஆனால் திமுக தற்போது நிறைய பேர் அவங்ககிட்ட சேர்ந்துட்ட காரணத்தினால 35 சீட்லாம் தரவே முடியாது. எடுத்துக்காட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சேர்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக இத்தனை நாள் அதிமுக கூட இருந்துட்டு இப்போ புதுசாக சேர்ந்துருக்கு, இவங்களுக்குலாம் சீட்டு ஒதுக்கணும், அதனால் காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு தர முடியாது, 25 சீட்டு தரதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி 10 மணிக்கு நடக்கிற மீட்டிங்க்கு மேலே அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.